ஒரு குழந்தை. அந்த ஒரு குழந்தையால் தான் ஒரு அசுரனை அழிக்க முடியும். இல்லையென்றால் இந்த உலகமே அழியும். அப்படி ஒரு வரம் கிடைத்த அரக்கன் இருந்தான். அவனை யாராலும் ஜெயிக்க முடியவில்லை. தேவர்கள் கூட பயந்து ஓடியார்கள். அந்த நேரத்தில் உலகத்தையே காப்பாற்ற ஒரு குழந்தை பிறக்க வேண்டியிருந்தது. ஆனால் அந்த குழந்தை சாதாரணமாக பிறக்கவில்லை. அது 6 தீப்பொறிகளாக தோன்றியது. பிறகு 6 குழந்தைகளாக மாறியது. கடைசியில் ஒரே உருவமாக இணைந்தது. 6 முகங்கள், 12 கரங்கள், கையில் வேல், வாகனமாக மயில். அவர்தான் நம் தமிழ் கடவுள் முருகப்பெருமான். மிக பழங்காலத்தில் சூரபத்மன் என்ற கொடிய அரக்கன் தனது 2 சகோதரர்களுடன் சேர்ந்து தேவர்களை மிகவும் துன்புறுத்தினான். அவனுக்கு பிரம்மனால் ஒரு வரம் கிடைத்திருந்தது. ஒரு சிறு குழந்தையை தவிர வேறு யாராலும் என்னை வெல்ல முடியாது. இதனால் தேவர்கள் யாராலும் அவனை எதிர்க்க முடியவில்லை. அனைத்து தேவர்களும் ஒன்றாக கைலாய மலையில் இருக்கும் சிவபெருமானிடம் சென்று, ஐயனே, எங்களை காப்பாற்றுங்கள், உங்களுக்கு ஒரு மகன் பிறக்க வேண்டும் என்று வேண்டினர். அப்போது சிவபெருமான் தன் 6 முகங்களையும் வெளிப்படுத்தினார். அவரது நெற்றிக் கண்ணிலிருந்து சூரியனை விட பிரகாசமான 6 தீப்பொறிகள் பறந்தன. அந்த தீப்பொறிகளின் வெப்பத்தை தேவர்களால் தாங்க முடியவில்லை. அந்த 6 தீப்பொறிகளையும் அக்னி பகவான் தன் கைகளில் ஏந்தினார். ஆனால் அந்த வெப்பத்தை அவராலும் தாங்க முடியவில்லை. அப்போது வாயு பகவான் வந்து அந்த தீப்பொறிகளை எடுத்துச் சென்றார். அவர் அவற்றை புனிதமான கங்கை நதியில் விட்டார். கங்கை தாயும் அந்த தீயின் சக்தியை தாங்க முடியாமல் அதை தன் அலைகளில் சுமந்து சரவண பொய்கை என்ற புனித குளத்தில் கொண்டு வந்து சேர்த்தாள். அங்கே அந்த 6 தீப்பொறிகளும் 6 அழகழகான ஆண் குழந்தைகளாக மாறின. ஒவ்வொரு குழந்தையையும் 6 கார்த்திகை பெண்கள் தத்தெடுத்து அன்புடன் பாலூட்டி வளர்த்தனர். இந்த அற்புத காட்சியை பார்த்து தேவர்கள் அனைவரும் வியந்தனர். ஒரு நாள் பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் பார்க்க வந்தாள். அவள் அன்புடன் அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றாக அணைத்தாள். அந்த நொடியில் ஒரு அதிசயம் நடந்தது. அந்த 6 குழந்தைகளும் ஒன்றாக இணைந்து ஒரே குழந்தையாக மாறின. ஆனால் அந்த குழந்தைக்கு 6 முகங்களும் 12 கரங்களும் இருந்தன. அந்த தெய்வ குழந்தைக்கு பல பெயர்கள் சூட்டப்பட்டன. கந்தமலரில் தோன்றியதால் கந்தன், சரவண பொய்கையில் தோன்றியதால் சரவணன், கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன், 6 முகங்கள் கொண்டதால் ஷண்முகன், அழகிய இளைஞனாக இருந்ததால் முருகன், என்றும் இளமையாக இருப்பதால் குமரன். சிவபெருமானும் பார்வதி தேவியும் தங்கள் மகனை பார்த்து மகிழ்ந்தார்கள். தேவர்கள் அனைவரும் ஜெய ஜெய முருகா என்று கோஷமிட்டார்கள். பின்னர் முருகப்பெருமான் தனது வேலாயுதத்தால் சூரபத்மனையும் அவன் சகோதரர்களையும் அழித்து தேவர்களுக்கு மீண்டும் அமைதியையும் வெற்றியையும் வழங்கினார். அந்த நாள் முதல் தீமையை அழிக்கும் சக்தியாக முருகன் உலகில் நிலைத்தார். இந்த கதையின் அர்த்தம் என்ன தெரியுமா? சிறியதாக தோன்றும் சக்தியும் சரியான நேரத்தில் மிகப்பெரிய தீமையை வெல்ல முடியும். நம்பிக்கை, தைரியம், பக்தி, இந்த 3ம் இருந்தால் வாழ்க்கையில் எந்த தடையையும் கடக்க முடியும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்போதாவது கஷ்டத்தில் இருந்தால் முருகா, வேல் வேல் என்று மனதார அழையுங்கள். அவர் நிச்சயம் உங்களுக்கு வழிகாட்டுவார். இந்த மாதிரி இன்னும் பல அர்த்தமுள்ள கதைகள் கேட்க கதைப்பெட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு முருகனின் எந்த வடிவம் மிகவும் பிடிக்கும்? ஷண்முகனா அல்லது வேல் ஏந்திய வீரமுருகனா? கமெண்ட்ல சொல்லுங்க. உங்கள் பதிலை நான் கண்டிப்பாக படிப்பேன். முருகன் அருள் எப்போதும் உங்களுடன் இருப்பதாகட்டும். வேல் வேல் அரோகரா.